ஹாய் ஃப்ரெண்ட், சன்னா வச்சு ஒரு சிம்பிளான கிரேவி ரெசிபியும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, ஒரு வெங்காயம், தக்காளி ரஃபாக கட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல்ஸ் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலா சேர்க்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 3 ஸ்பூன் போல் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். குட்டி ஸ்பூனுங்களால 3 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு தகுந்து போட்டுக்கோங்க. இந்த மிளகாத்தூள் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வேக வச்சு சன்னாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுலாம். அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி தக்காளி அரைச்ச ஜார்லேயே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு ஸ்பூன் கசகசா, அதுக்கப்புறமா 2 முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரி ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். முந்திரி பருப்பில் பொட்டுக்கல்லை கூட சேர்த்துக்கலாம். இந்த அரைச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணும்னா சூப்பராக சன்னா கிரேவி ரெடி ஆகிடும். இந்த சிம்பிளான இந்த சன்னா கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.